சரி சரவணாத்தானுக்காவது போன போடுவோம். பேசி எம்புட்டு நாள் ஆச்சு. சே, வீட்டுல நம்ம இப்படி அடைச்சு வச்சுட்டாங்களே. 2 நாள் இருக்குது, ஏதோ 2 வருஷம் வீட்டுல அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. சரி போன போடுவோம். அவங்க பாவம் நம்மள மாதிரிதான், அவங்களும் தேடிட்டு இருப்பாங்க. ஹலோ அத்தா. அண்ணே ஃபங்க்ஷன் சொல்றீங்களா? ஜிப்பா டைப்ல எடுக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இல்ல இல்ல, இந்த ஜிப்பா கிப்பாலாம் எனக்கு வேண்டாப்பா. நல்ல வேஷ்டி சட்டை இருந்தா போதும். பட்டுவேட்டி சட்டை உண்டுல, அப்படி எடுங்க. ஃபங்க்ஷனுக்கு தானே இன்னும் கூணது இருக்கவா குறைஞ்சிருக்கானே? நல்ல கூண்ணதாவே எடுங்க. இப்ப தான் ஒரு காப்பர் வச்சு வந்திருக்க, காப்பர் சட்டை காப்பர் வேஷ்டி மாதிரி ஒண்ணு ட்ரெண்டிங்ல, அந்த மாதிரி எடுங்கண்ணே. அது நல்லா இருக்குண்ணே. அது கோல்டு இருக்கு, காப்பர் இருக்கு. என்ன என்ன கலர் வேணும்னே? உங்க சட்டை சைஸ் என்ன சொல்லுங்க, அதுக்கு தக்க எடுத்துட்டு வரேன். யாரு? டேய் பொன்னி போன் பண்றாடா. அந்த கழுதை என்ன இப்போ போன் அடிக்குது? என்னண்ணே, என்ன எடுத்து கேளு. நீ பேசுறியா நான் பேசட்டா? பேசுனே, யார் பேசுன, என்ன பேசு, என்னன்னு கேளு. ஹலோ அத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நிச்சயமா கிட்ட எங்கேயாச்சும் போல, ஒரு வார்த்தை சொல்லல பார்த்தீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் பொண்ணி. நீ நல்லா இருக்கியா? காலைல ஏதோ அடியெல்லாம் பட்டுன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஏன் இப்ப வரதே இல்ல? ஆமாத்தா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் 2 நாளா வெளியே போகல. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல கொண்டு காமிச்சிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தான் அதை குளிச்சுட்டு வெளியே வரணும்னு இருக்கேன். அப்படியா, சரிம்மா சரி. இனி யார்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கல பொண்ணி. நேற்று தான் துளசி வீட்டுல இருந்து அவங்க அப்பா வந்தாங்க, வந்து இங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. இனி நம்ம சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லல, வரேன்னு இருக்காரு ஒரு நாள். நாங்க இப்பதான் துணி எடுக்க வந்தோம். யாரு யார் வீட்டுல இருந்துதா இங்க இருக்க சொல்லுங்க. போ பொண்ணி, நீ வேற நேர்ல ஓட்டதுக்கானது போன்ல வேற. இந்தா உன் சரணாத்தா இருக்கான், அவன்டே கொடுக்க, நீயே பேசிக்கோ. அத்தா அத்தா நில்லுதா, சொல்லுதா. பொண்ணுக்கு பேர் என்னது? ஏன் பொண்ணு உன் அக்கா தானே? அவன் அக்கா பேரா துளசி, போதுமா? கேக்கேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம்லாம் முடிஞ்ச அந்த பொண்ணியெல்லாம் மறந்துட மாட்டீங்களே. என்ன பொண்ணு இப்படி கேக்குத? கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாரும் உங்க வீட்டுல உள்ள ஆளுல மறந்துடுவாங்களா என்ன? என்ன எல்லாரும் இப்படிதான் கேக்கீங்க? ஓ குவாவிச்சுக்கிறாங்க தான், சொல்லுதேன். அவங்க வேற அழகா இருப்பாங்கன்னு பூ மாதிரி சொன்னா, அதான் கேட்டேன். ஒண்ணு கட்டிக்கிட்டே ஒருத்தனும் அந்த துளுதான். இது வேற அழகான பொண்டாட்டி வேற, கேட்கவா வேணும்? அவங்க கோடு போட்டா நீங்க தாண்டாம நடக்க மாட்டீங்க என்ன? அதுக்குதான் எப்பவுமே சொல்லி வைக்கேன், பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு. பொண்ணி, வெளி அழகு வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. மனசு இன்னைக்கு அழகா இருக்கணும் பொண்ணி. மனசு அழகா இருந்தாதான் கடைசி வரை குடும்பம் கழிக்கலாம். வெளி அழகு வச்சு என்ன செய்ய? வெளி அழகு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அம்பிட்டுதான். ஆம்பளைகளுக்கு சரி பொம்பளைகளுக்கு சரி. அப்புறம் அதெல்லாம் மறைஞ்சு போயிருமா? நல்லா தான் பேசுறீங்க. இந்த பேச்செல்லாம் அக்கா வந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்களா என்னன்னு பாக்க தானே போறேன். சரி சரவணா இருக்காரா? ஏய், சரவணன் பேசுறதுக்கு தானே போன் பண்ண. நான் எடுத்ததுனால என்கிட்ட பேசிட்டு இருக்க, அப்படிதானே? இல்லத்தா, அப்படிலாம் இல்லத்தா. நீங்களே எனக்கு தந்தியா, சரவணாத்தானோ தந்தியா. உங்கள்கிட்டயும் பேசுனேன், அவங்கள்ட்டையும் பேசுனேன், அவ்வளவுதான். சரி சரி, புரியுது. நீ இழுக்கிற இழுப்புல இந்த அவன்டே குடுக்குறேன், பேசு. டேய் இந்தா பொண்ணி, உன்கிட்ட பேசலாம் போன் பண்ணிருக்கா. இந்த அடைங்கப்பா, இந்த தம்பிக்கு சிரிப்ப பாரு. போனே அங்கிட்டு. சரிண்ணே, நீங்க துணி எடுத்துட்டு வாங்க, பாக்குறேன். அண்ணே கல்யாணம் உங்களுக்கா அவங்களுக்கா? 2 பேருக்குமே வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்துட்டு வாங்க. அண்ணே அங்கிட்டு வரீங்களா? அங்கதான் செக்ஷன் இருக்கு, அங்க என்ன நிறைய இருக்கு. இல்லைங்க அவ்வளவு பொட்டி பொட்டியா தூக்கிட்டு வரணும். சரிப்பா. சரவணா ஓ, காது கேட்கலையே. சரி நம்ம போய் பாப்போம், பேசிட்டு இருக்கட்டும். பொன்னி, என்ன நல்லா இருக்கியா? என்னெல்லாம் மறந்துட்டு போல இருக்கு. பார்த்தே 2 நாள் ஆச்சு, என்ன வரதே இல்ல? இல்லத்தா, உடம்புக்கு கொஞ்சம் சௌரியம் இல்ல, அதான் வர முடியல. ஏமா, ஏன் என்னாச்சு உடம்புக்கு? என்ன ஆஸ்பத்திரிக்கு என்ன போய் ஊசி போட்டுட்டு வருமா, வரியா? இல்லத்தா, அம்மங்கட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அதுக்கு போக கூடாதுல்ல. 5 நாள் வீட்டுலதான் இருக்கணுமா, 5வது நாள் தண்ணி விட்டு தானே வெளியே போகணுமா, அதான் தான் வீட்டுல இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா ஆமா, வெளியே இறங்க கூடாது. சரி சரி, இளநீ தான் வாங்கிட்டு வரட்டுமா? இளநீ தான் வாங்கி உங்க வாசப்படியில வைக்க எடுத்துக்கிடுவியா? இல்லத்தா வேண்டாத்தா, நீ அன்பா கேக்குறீ, அதுவே எனக்கு போதும் தான். இங்க எல்லாம் அப்பா வாங்கிதான் வச்சிருக்காங்க. என்ன துணி எடுக்க வந்தீங்களா? ஆமா பொண்ணி, இன்னும் நிச்சயத்துக்கு ஒரு 5-6 நாள் தானே இருக்குது. அதே துணி இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லிச்சு அம்மா, அதான் துணி எடுத்துட்டு போயிருவோம். இன்னி யாரையும் சொல்லல, சரி துணி எடுத்துட்டு போவோம்னு வந்தோம். பொண்ணுக்கு என்ன கலர் பட்டு தான் எடுத்திருக்கீங்க? அத்தனுக்கு மேட்சா இருங்க. ஆமா, அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கா போல. அண்ணன் வேண்டாம், வேற எடுக்கலாம் சொல்லுதா. என்னவோ நமக்கு தெரியல, நானும் சொன்னேன் வேண்டாங்க. பரவாயில்ல, பொண்டாட்டிட்ட போன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சோ? சரி சரி சரி, ஆசைப்படுவாங்களா தான், அதே கலர்ல எடுத்து கொடுங்க. இப்ப அதான் எப்படிதானே எல்லாரும் கட்டுவாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன கலர்ல பட்டு சேலை வேணும் சொல்லு, எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கா? எனக்கு வேண்டாம் தான், நான் வாரனா என்னமோ எனக்கே தெரியல. என்னது வாரையோ என்னமோவா? ஒழுங்கா வந்துரு, இல்ல உன்னை தூக்கிட்டு வந்துருவேன் பாத்துக்கோ. நிச்சயத்துக்கு வார.
இல்லத்தா வீட்ல வந்து சொன்னாதானே வர முடியும். நான் எப்படியாவது செவர குளிச்சு வந்துருவேன்னு வையேன். அப்ப ஏதாவது பார்த்தாருன்னா வீண் சண்டை ஆயிரும்ல, அதான் பாக்குறேன். சரி சரி, உனக்கு நல்ல கலரா நானே எடுத்துட்டு வரேன், உன் மனசுக்கு பிடிச்ச கலராட்டு. சரியா? இந்த வெயிட்டிங் அப்ப இருந்தே வந்துட்டு இருக்கு. அண்ணி ஏதோ ஃபோன் பண்ணதாகன்னு நினைக்கேன். பரவாயில்ல, மாரியத்தானே என்னமோ நினைச்சேன். தன்னிச்சயத்துக்கு முன்னாடியே போன்லாம் பேசுதாப்பா. பரவாயில்ல. ஓய், என்ன நம்மளோடயா? இல்ல இல்ல இல்லத்தா, நம்மள மாதிரி வராது. நம்ம சின்ன பிள்ளைல இருந்தே பேசிட்டு இருக்கோமே, அப்படி பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட். சரிங்கத்தா, போன் பண்றாங்கல்ல, கொண்டு கொடுங்க. பட்டு என்னமோ கலர் இப்ப என்ன ஏதுன்னு கேட்கதான் போன் பண்ணுவாங்களா இருக்கும். சரிதா, நான் 2-3 நாள் கழிச்சு வரேன். சரிம்மா, உடம்ப பாத்துக்கோனே. எங்கிட்டும் வெளியே அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்காத. 5 நாள் வீட்டுல ஒழுங்கா இருந்தாதேன் குறையும். வெளியே சுத்தினேன்னு வையன் கூடிருன்னு சொல்லுவாங்க. 5 நாள் தண்ணியை ஊத்திட்டு வானே, உன்னை பாக்கணும் போல இருக்கு. 2 நாள் பாக்காதது என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்காத போலயே இருக்குது. அடேங்கப்பா, இது யாத்தானே என்ன? நல்லா மாறிட்டீங்கத்தா. ஆனா எனக்கு இதுதான் வேணும். சரிங்கத்தா, நம்ம பேசினா அப்படியே பேசுவோம். நீங்க அவங்கள்ட்ட கொண்டு போன கொடுங்க, வைக்கிறேன். 2 நாள் கழிச்சு கண்டிப்பா வரேன். என்னத்தா? பாவம் அம்மா போட்டிருக்கு, அதான் வரல. நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். சரி, அண்ணன் கொண்டு கொடுப்போம். அண்ணி அடிச்சுட்டே இருக்காக. அண்ணே அண்ணே, என்னண்ணே அதுக்கட இங்க வந்துட்ட? அதுக்கடையே துணி எடுத்துட்ட? எங்க காமி, என்ன காப்பர் கலர் எடுத்தியா கோல்டு கலர் எடுத்தியா? நான் அந்த காப்பர் கலர் தான் எடுத்தேன், உனக்கு ஒரு கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தானே, நமக்கு என்ன ரொம்ப நேரம் ஆக போகுது. சைஸா சொன்னா எடுத்தான், பார்த்தேன் பிடிச்சிருந்து. அப்ப அதுல ஒரு செட்டு இதுல ஒரு செட்டு எடுத்தேன். அப்படிதான் உனக்கு கோல்டு கலர் எடுத்திருக்கேன், எனக்கு காப்பர் எடுத்திருக்கேன். எனக்கு என்னத்துக்குனே? நானா மாப்பிள? எனக்கு என்னத்துக்கு? எனக்கு இந்த துணி போதாது. இப்ப தானே பிறநாளுக்கு எடுத்து கொடுத்த. வேண்டாம், எனக்கு வேண்டானே, உன்ன கொடுத்துரு. இருக்கட்டுடா, எனக்கு ஒரு நாளே வேட்டி கட்டு. சரி, பேசினே புண்ணிட்ட என்னவா புண்ணிக்கு? பாவனே, அவளுக்கு அம்மங்கிட்டு போட்டிருக்கான், அதான் வெளியே இறங்க கூடாதுன்னா 5 நாள் கழிச்சு வரேன்னா. அப்புறம் அண்ணி போன் அடிச்சுட்டே இருக்காக, என்ன ஏதுன்னு தெரியல. பேசினேன், ஒருவேளை பட்டு கலர் கேட்க என்னமோ அடிச்சாங்களோ என்னமோ. அப்படியா? சரி கொண்டா. அண்ணே, நான் அங்கிட்டு போய் அம்மாவும் தங்கச்சி என்ன பண்ணுதான்னு போய் பாத்துட்டு நிக்கேன். நீ பேசிட்டு வா, என்ன பில்லு முடிக்கிறேன். இல்லடா போலாம். நான் என்ன போன்ல என்னத்த குடும்பமா கழிக்க போறோம், என்ன கலர் எடுத்த என்னன்னு கேட்க போறோம், சொல்ல போறேன். அப்படியா? இன்னும் அட பேசுனேன், நான் அங்கிட்டு போறேன். அவங்க என்ன செய்யாதுன்னு தெரியல, போய் பாத்துட்டு வரேன். ஹலோ துளசி, என்னம்மா போன் பண்ணிருந்தியா? சொல்லு. என்னங்க எத்தனை மட்டும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போன் எடுக்கலாம்ல? அப்படி என்ன விட முக்கியமா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, டென்ஷன் ஆயிட்டா போல இருக்க. இல்ல துளசி, நான் பேசல. சரவணன் போன் வச்சிருந்தான், அவன் 3rd ஃப்ளோர்ல நின்னா, நான் 2nd ஃப்ளோர்ல நின்னேன். அவன் யார்ட்டாவது பேசியிருப்பானா இருக்கும். இப்பதான் கொண்டு போன் தந்தான். சரி, என்ன சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஓஹோ அப்படியா, சரி சரி. ஆமாங்க சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன கலர் பட்டு எடுத்தீங்க? எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சா? வீட்டுல சாப்பிட்டுதான் வந்தோம் துளசி, எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு. எனக்கும் இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தேன். உனக்கெல்லாம் எடுத்தாச்சு. என்ன கலர் தெரியுமா? கொஞ்சம் விளையாடலாம். அம்மா பச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் பச்சை கலர் தான்ப்பா எடுத்தோம். என்னங்க உங்ககிட்ட எப்படி நான் சொன்னேன், படிச்சு சொன்னேன்ல, எனக்கு பச்சை கலர் வேண்டாம், பிங்க் எடுங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். உங்க இஷ்டத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்ப நீங்களே விடுங்க, நான் ஒண்ணும் கட்ட மாட்டேன். சொல்லியிருக்கேன், மெனக்கிற சென்டிமெண்டா சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் இந்த வெட்டிங் சாரி, என்கேஜ்மெண்ட் சாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு எடுத்தேன்னு சொல்றீங்க. உங்கள்ட்ட சொல்ல தானே செஞ்சேன், அப்ப எதுக்கு என்ன கேட்டீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு வர வேண்டியதானே. கேட்டுக்கிட்டு நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஒரு மதிப்பு இல்லையா? இதெல்லாம் ஒரு சின்ன ஆசை, இத கூட உங்களால நிறைவேற்ற முடியல. ஏமா தாயே பொறுமா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ஏமா உன்ன விளையாட்டு கூட பேசக்கூடாது கூட இருக்கமா. உனக்கு பிடிச்ச பிங்க் கலர் தான் எடுத்திருக்கு, பச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்ல பிங்க் தான் எடுக்கணும்னு அந்த கலர் தான் எடுத்திருக்கு. போதுமா? எப்போ என்ன மாதிரி கோவம் வருது? என்ன கோவராம என்ன செய்யும்? கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி எடுக்காம இருந்தா தப்பு இல்ல, கேட்காம இருந்தா சரின்னு சொல்லலாம். கேட்டுக்கிட்டு நீங்க வேற உங்க விருப்பத்துக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி? நான் தான் இருக்கேன் இப்ப உங்கள்கிட்ட, சும்மா இருக்கவள கேக்குறேன். அப்ப நீங்க இந்த கலர் எடுத்துருவான்னு சொல்றீங்க, அப்புறம் எடுத்துட்டு வரலன்னா அப்ப கோவம் வருமா வராதா சொல்லுங்களேன். சரிம்மா சரி, கோவம் வருந்தியா? சரி விடு. என்ன செய்த? வீட்டுல எல்லாரும் என்ன செய்தாங்க? இருக்காக. சரி, அதான் உனக்கு பிடிச்ச கலர் எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுல்ல, ஏன் கோவப்படுத? சும்மா விளையாடுறது தப்பா? போங்க, முத எடுக்கிற ஃபங்க்ஷனுக்குன்னு எடுக்கிறதே டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. சரிம்மா சரி, நான் நீ பில்லு முடிக்க போகணும், கீழே போறேன், அப்புறமா கூப்பிடுறேன். பேசுறது 2 வார்த்தை அப்படிதான். இனியும் அப்புறம் கூப்பிடுறேன், நீங்க கூப்பிடுவீங்க, அவ்வளவுதான். சரி வைங்க, உங்க வேலையை போய் பாருங்க. துளசி கோவப்படாதமா, எல்லாரும் கூட வந்திருக்கேன், பில்லு முடிக்கணும்ல. நாங்க மத்தியானமே வந்தது, மணியை பாரு 7 மணி ஆயிடுச்சு.
பில்லு முடிக்க வேணாம், பிறகு கடைக்காரையன் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பி விட்டுருவான். என்ன சொல்லுத? சரிங்க, சரி சரி, பில்லாம் முடிச்சுட்டு நாளைக்கே நடிச்சா வருவீங்களா? எதுக்குமா வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுற? இல்லங்க, அளவு பிளவுஸ் தந்தா தானே நீங்க அதுக்கு தக்கன தைப்பீங்க. தரலைன்னா எப்படி தைப்பீங்க? அதுக்குதான் கூப்பிடுறேன். வீட்டுக்கு வாங்க, உங்க தம்பியோ உங்க அம்மாவையோ அனுப்பி விட்டுறாதீங்க. சரி, அது நான் வாரேன். சரி, அது என்ன உங்க அம்மா? ஏன் அத்தைன்னு சொல்ல மாட்டியா? சாரிங்க சாரிங்க, அத்தையை அனுப்பி விட்டுறாதீங்க, நீங்க வாங்க. சரிங்க, நான் வைக்கிறேன்.